நேற்று நைட்டு வந்து பிசிஆர் டெஸ்ட் நவலோகாவில் எடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சும்மா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது தெஹிமலையில் வந்து இருக்க ஜூ ஒன்றதை பார்த்தேன். 2 கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அந்த ஜூ இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. லோக்கலில் எங்கே போகிறதா இருந்தாலுமே வந்து ஊபர் தான் புக் பண்ணி போயிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே பிக்மி இருக்குது, ஆனால் வந்து ஊபர் தான் வந்து இங்கே பிக்மியோட கம்பேர் பண்ணால் ரொம்ப சீப்பாக இருக்குது. லோக்கலில் நீங்கள் எங்கே சுற்றினாலுமே வந்து நீங்கள் ஊபரை செலக்ட் பண்ணிவிட்டு ஊபரில் போயிடுங்க. ஓகே, நம்ம ஊபர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இவர் தான் நினைக்கிறேன். யா வந்து தலைப்பாக்கட்டு tickets. Yeah. Thank you. ஸோ வந்து இப்போ உள்ளே வந்தாச்சு, டிக்கெட்டும் வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 ஸ்பீஷியஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வெல்கம் பண்ணுறதே பாருங்கள், ஒரு ஒயிட் பிங்க் ஃப்ளமிங்கோ பார்த்தீங்களா? 2 ஃப்ளமிங்கோ இருக்குது. அக்வாரியம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இங்கே ஃபிஷ் ஸ்பா இருக்குது. ஆக்சுவலாக ஃபிஷ் ஸ்பா பண்ணுறதுக்கு வந்து ஹெல்த் கேர் மணி வந்து 200 நினைக்கிறேன். 200 கொடுத்தா ஒரு 15 மினிட்ஸ் வந்து இங்கே ஃபிஷ் ஸ்பா உட்காந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஒன்றும் இல்லை, மீன் வந்து காலில் குத்தோம்ல, அதுதான். ஆக்சுவலாக அவருக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். 4 மணிக்கு தான் ஃபீட் பண்ணுவாங்க. நான் போட்டிருக்கு, என்ன பண்ண போகிறாரோ தெரியல. அப்படியே மீன்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஓரளவுக்கு பெரிய அக்வாரியம் தான். எவ்வளோ பெரிய மீன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஃபிஷ்ஷுடைய நேம் வந்து அலிகேட்டர் கார்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு அலிகேட்டர்ஸ்னால் முதலைங்கன்னு தான் சொல்லுவாங்க, பட் லிட்டரலி இதோடைய இதுவும் அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த 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 2 இதுலேயுமே வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஃபிஷ்ஷஸை தான் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஜூ வந்து என் பிளான்லேயே இல்லை, திடீர்னு வந்தது தான். பட் ஆனால் வந்த அப்புறமாட்டி வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவல்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது, வண்டலூர் ஜூலெலாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன கொஞ்சம் 1936 கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறதால வந்து ஒரு கேவ் ஃபார்மேட்டில் இருக்குது. அண்ட் ரொம்ப பழைய வயசான மீன்கள்லாம் கூட இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். லுக் அட் மீ கைஸ், லுக் அட் இட் கைஸ், எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இது நம்ம அங்கே பார்த்தோம்ல சின்ன ஃபிஷ்ஷு, அதுலேயே நல்ல பெருசாக வயசான மீன். பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாசில்ஸ் இருக்கு. ஆஃப்ரிக்கன் வைல்ட் பஃபலோடைய ஸ்கெலிட்டன் இருக்குங்க. வாவ், எவ்வளோ பெரிய ஆமை ஓடு பாருங்க கைஸ். இவ்வளோ விஷயங்களை வந்து இங்கே வந்து பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இகுவானா பாருங்கள், உடும்பு. ஆக்சுவலாக இது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உடும்பு. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ரியல் அனிமல்ஸு, ரியல் பேர்ட்ஸு, எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எதுவுமே வந்து இங்கே ஃபேக் கிடையாது, எல்லாமே ரியலு. ஆஸ்ட்ரிச் வச்சுருக்காங்க. ஆஸ்ட்ரிச்சு கிட்ட போனால் கொத்துன்னு நினைக்கிறேன். மனுஷன் நம்ம செம்ம கோத்தில் இருக்கிறாப்புல. ஆஸ்ட்ரிச் மேலே காக்கா உட்காந்து பார்த்துக்கிறீங்களா? அங்கே இருக்கிற ஆஸ்ட்ரிச் மேலே 2 ஆஸ்ட்ரிச் நிற்குது. அந்த ஆஸ்ட்ரிச் மேலே காக்கா நிற்கிது. ஆஸ்ட்ரிச்சை இது வரைக்கும் நான் இவ்வளோ க்ளோஸ்லேருந்து நான் பார்த்ததே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்.
ஆக்சுவலாக இங்கேயும் முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குதுன்னு நினைக்கிறேன். அதையுமே இவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்க. 3000 ஸ்பீஷஸை வந்து இவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னா பெரிய விஷயம்தான். இப்படியே நம்ம அக்வாரியம் போனோம், இப்படியே ஆஸ்ட்ரிச் பார்த்தோம். இப்போ நம்ம இப்படி திரும்பி இருக்கோம். இந்த டேர்னிங்கில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம இவ்வளோ தூரத்தையும் வந்துட்டு இவ்வளோத்தையும் பார்த்துட்டு டோட்டலி இங்கே 60 பாசஸ் இருக்குது. 60 பாசஸ் முடித்தோடனே மெயின் என்ட்ரன்ஸ் வருவோம்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 3rd பாஸ் உள்ள போகலாம். இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பீஷஸையுமே வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிட மாட்டீங்க. ஸோ நம்பரை ஃபாலோ பண்ணி போகிறது வந்து பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பார்த்து டென்ஷனாக வராப்புல. அண்ட் தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன். ஏன்னா இது திடீர்னு வந்தது தான், என்னுடைய அட்டினர்லேயே இல்லை. கீப் வாக்கிங். வண்டலூர் ஜூவில் வந்து மேக்ஸிமம் இந்த சைக்கிள் ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. உள்ள சைக்கிளிங் பண்ணிகிட்டே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக நம்பவே முடியல. இப்போ நம்ம ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட் மாதிரி ஒரு இதுக்குள்ளே இருக்கிறோம். இந்த ஜுராசிக் பார்க்கில் வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட்டுக்குள்ளே போகலாம்ல, பறக்கிற டைனோசர் அந்த மாதிரி ஒரு நெஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நெஸ்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. எதுக்குன்னா இதுக்கு தான். ஆக்சுவலாக இங்கேயே பேர்ட்ஸை வந்து விட்டுருக்காங்க நம்ம பார்க்குறதுக்கு. தெரியுதா? ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கூண்டுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பேர்ட்ஸ்லாம் இதுக்குள்ளேயே வந்து பறக்குது. என் ரூமில் வாட்டர் பாட்டில் காலி ஆயிடுச்சு, தண்ணி வேறு குடிக்கல. நான் நீங்கள் தண்ணி கேன் கரெக்டாக வாங்கிக்கலாம். ஹலோ ஹலோ சொல்லுதுங்க. அது கேட்குறீங்களா? ஹலோ சொல்லுது பாருங்க. ஹலோ ஹலோ பாடி. ஹலோ ஸ்டண்டு காட்டுறாரு அவரு. நல்லா பாருங்க, அது கையில் என்னத்தையோ பிடிச்சி சாப்பிடுது. நட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க. மனுஷங்க பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியே கையில் பிடிச்சி சாப்பிடுது. இது பொம்மை கிடையாது, இப்போ நீங்கள் பார்க்குறது இட்ஸ் அ ரியல் லைஃப். பார்த்தீங்கன்னா வாலாட்டுது. இப்படி பேர்டை நான் வந்து இவ்வளோ லைவாக பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் டைமு. சொன்னல பஞ்சவர்ண கிளிங்கெல்லாம் உட்காந்துருக்குன்னு. இந்த எக்ஸாட்டிக் பேர்ட்ஸை போட்டு ஒரு சின்ன மினி காடு மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏறி போனோம்ல வந்த உடனே, அங்கே தான் வந்து இந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாங்க. அண்ட் வந்து ஓப்பன்லேயுமே அதுக்கு நேச்சுரலான ஹேபிட்டேட்டில் ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் குத்தி வச்சுருக்காங்க மரத்து மேலே ஆர்டிஃபிஷியலாக ப்ளக் பண்ணி. நம்ம ஊரில் டேங்க் மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரீம் ஃப்ளேவர்னாலும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ஆரஞ்ச் ஜூஸ் தான். ஆனால் 100 rupees. ஆக்சுவலாக அவர் அங்கே தூங்கிட்டு இருக்காரு, தெரியுதா? ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காப்புல, தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அவருடைய ஹேபிட்டேட்டு. ஸோ கரடியை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது நல்லது தான். ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து நமக்குமே வந்து ஒரு பேர்ட்ஸை வந்து பேர்ட்ஸ் ஹேபிட்டேட்லேருந்து பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். லாஸ்ட் டைம் கூகுள் சர்ச்சை வந்து நம்பி வந்ததுக்கு 6 kilometer டிஃபரன்ஸில் இது ஒரு நல்ல விசிட் தான். Actually there is a snake over here. You can see it. Near that straw you can see it. There is a snake.
தெரியுதா? Those are African lions. Okay. சரி சரி நான் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ராவல் vlogங்கிறதால கொஞ்சம் நிறைய உளறியிருப்பேன், கொஞ்சம் இல்லை நிறையவே உளறியிருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இங்கே எலிஃபேண்ட்ஸ் இருக்கு. I'll show you some elephants. Wow. So they are bathing age. இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க எலிஃபெண்ட்ஸை. கேமல் பாருங்க, நல்ல ஃப்ளஃபியாக நல்ல முடியோடு இருக்குது. பயங்கர பசி போல். இன்னும் ஃபீடிங் டைம் ஃபீட் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் மெயின்டெனன்ஸாக நல்லா தான் இருக்குது. ஜிராஃப்ஸுக்கு வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இங்கே எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பேரை சொல்லி தான் என் ஒய்ஃப் என்னை கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது என் ஒய்ஃப் என் பாப்பா 2 பேரையுமே கூட்டிகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டியே நான் அவங்கள வந்து இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சடனாக கிளம்பி வர வேண்டியதால் என்னால் அவங்கள கூட்டிகிட்டு வர முடியல. ஸோ தட்ஸ் இட் கைஸ். என்னால் முடிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் இங்கே கவர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஸ்டேக்கு போய் ஆகணும். பேக்கப் பண்ண வேண்டிய, பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கப்புறமேட்டு நான் வந்து ஸ்டேக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்தது என்னென்னு அப்டேட் பண்ணுறேன். பாய். Mm-hmm.